எலிமினேட் ஆகிட்டு வெளியே வரோம். அந்த ஷோ முடிஞ்சிச்சு. கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்து ஊருக்கு போய் வீட்டில் இருக்கோம். வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக அப்பாவுக்கு ஆஸ்துமா இருந்துச்சு. அந்த 40 வருஷமாக ஆஸ்துமா இருந்தனால கொஞ்சம் செகண்ட் வேவ் வந்தப்போ அப்பாவுக்கு ரொம்ப முடியல. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம், ரெகுலராக ப்ரைவேட்டில் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து பெட் இல்லை அப்படின்ட்டாங்க. திரும்பின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஜிஹெச் ஒன்று இருக்குது, அங்கே கொண்டு போய் நான் தான் அட்மிட் பண்ணேன். நான் தான் எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணுறேன். டே நீ நல்லா வந்துருக்கூடா, அவர் சொல்லிட்டே இருப்பார், நீ நல்லா வருவ, நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன், நீ வந்து விஜய் சேது மாதிரி சிவகார்த்திக் மாதிரி ஸ்டேஜில் போய் அழுவ, தண்ணி போட்டு எங்கள் அப்பா போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீ அழுவ அப்படின்னாரு. அப்போ அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் நடக்காதுப்பா, நான் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னா. கரெக்டாக ஜாயின் பண்ணி 3ஆவது நாள் 4ஆவது நாள் காலையில் அப்பா இறந்துட்டார். என் மடியிலே தான் இறந்தார். இப்போ தான் இறந்து ஒரு கரெக்டாக 90 நாள் ஆகுது அப்பா இறந்து. என் லைஃப்பில் வந்து பெரிய இழப்பு எங்கள் அப்பா இறந்தது. ஆனால் எங்கள் அப்பா இருக்கும்போது அவர் அருமை எனக்கு தெரியல. நிறைய பொய் சொல்லியிருக்கேன். இது எதுக்காகனா என்னோடய கெரியருக்காக தான் பொய் சொன்னேன். அந்த மாதிரி வந்து இப்படின்னா ஊர் விட்டு வந்து இங்கே வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போனதில் அப்பாவுக்கு தெரியாது. இது ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு